ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு தான் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபெச்சிங் இன் செவன் காம்பனன்ட்ஸ். ஆல்ரெடி ஹர்ஷா வந்துட்டு கிளைண்ட் சைடில் எப்படி காம்பனன்ட்ஸை ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசிக் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். இன்னைக்கு இந்த மாதிரியே வந்துட்டு சர்வர் சைடில் எப்படி காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கிளைண்ட் சைடுனா என்ன, சர்வர் சைடுனா என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். சர்வர் சைடு காம்பனன்ட்ஸ் வந்துட்டு டேரெக்டா சர்வர்ல ரன் ஆகும். இதே கிளைண்ட் காம்பனன்ட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரௌசர்ல தான் ரன் ஆகும். இதுதான் ரெண்டு இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா சர்வர் காம்பனன்ட்ஸ் வந்துட்டு டைரக்டா டேட்டா பேஸை கால் பண்ணி அதுல இருந்து ஃபெச் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இதோட முக்கியமான யூசேஜ் என்னன்னா ஏபிஐ கீஸை அக்சஸ் பண்ணும். அப்புறம் மற்றபடி பாத்தீங்கன்னா ப்ரௌசர்ல வந்துட்டு ஒவ்வொரு தடையும் ரெக்வஸ்ட்டை கால் பண்ணி கேட்காம இது டைரக்டா டேட்டா பேஸ்ல இருந்து கால் பண்ணி மொத்த டேட்டா எடுத்து ஃபெச் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் கேட்சா. இந்த கேட்ச் மெமரியில இருந்து ஒவ்வொரு தடவையும் தேவையான ரெக்வஸ்ட்டை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி அதை டிஸ்ப்ளே பண்ணும். அதுதான் இந்த சர்வர் சைடோட யூசேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா அது கோட் வைப்போம். அதில் அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன் எப்பவும் போல யூஸ் பண்ணுவோம். அவைட் வச்சு ஒரு யூஆர்எல் அதாவது ஏபிஐ வந்துட்டு ஃபெச் பண்ணுவோம். ஃபெச் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ண டேட்டா வந்துட்டு ஜேசன் ஃபார்மெட்டில் மாற்றிட்டு அந்த ஜேசன் ஃபார்மெட்டை வந்துட்டு நம்ம மேப் வச்சு யூஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணுறோம் ஒரு யூஐல. இப்படிதான் வந்துட்டு ஒரு பேசிக்கான சர்வர் சைடு காம்பனன்ட்ஸ் வந்து ரன் ஆகும். அடுத்து ஏன் வந்துட்டு நம்ம சர்வர் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா சர்வர் காம்பனன்ட் இல்லாம பண்ணோம்னா ப்ரௌசர் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் லோட் பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட் லோட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபெச் ஒரு ஒரு ரெக்வஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு ஃபெச் ஸ்டார்ட் ஆகும். அப்படி பண்றதுனால நம்மளுக்கு ஒருவேளை ஃபெச்சிங் ஸ்லோவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு லோடிங் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப நேரம். அது வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்காக என்ன பண்ணோம்னா சர்வர் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா சர்வர் வந்துட்டு மொத்தமா கால் பண்ணி ஃபெச் பண்ணி ஒரு கேட்ச் மெமரியை வந்துட்டு ப்ரௌசர்ல ஸ்டோர் பண்ணிடும். அப்படி பண்றதுனால இப்போ ஹெச்டிஎம்எல் வந்துட்டு ஆல்ரெடி டேட்டா இருக்கு. தேவையான டேட்டாவை அப்படியே கால் பண்ணி யூஸ் பண்றோம் வந்துட்டு இந்த இடத்துல சர்வர் கம்பேர்ஸ் நடக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுல என்னென்ன தேவைன்னு போட்டிருக்காங்க அது நம்ம தவிர பேசிக்கா ஒரு டைப் ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அதாவது நம்மளே எழுதுற மாதிரி இப்போ லெட் ஒரு நேம்ல ஒரு வேரியபிள் அது ஸ்ட்ரிங்ல இருக்கும் போது வேல்யூ அசைன் பண்றோம். இப்படிதான் டைப் ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு வேல்யூ அசைன் பண்றாங்க. இவ்வளவுதான் வந்துட்டு எல்லாமே இருக்க போகுது. அடுத்து ஆப்ஜெக்ட் நம்ம நார்மலா அரேல எப்படி ஸ்டோர் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் இங்கேயும் டைப்புங்கிறது கீவேர்டு, யூசர்ங்கிற ஒரு அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஆப்ஜெக்ட் தான் அது. ஆப்ஜெக்ட்ல ஐடி அதோட டைப்பு அதே மாதிரி எத்தனை வேரியபிள் வேணுமோ அதெல்லாம் போட்டு செட் பண்ணிக்கலாம். அடுத்து அரே வந்துட்டு அப்படிதான் டிக்ளேர் பண்றாங்க நார்மலா வந்து பண்ற மாதிரி டேட்டா டைப்பு நேமு அதோட டைப்பு அப்புறம் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்றாங்க எம்டியா. அடுத்து ஏபிஐ டேட்டாவும் ஜேசன் ஃபார்மெட்ல இருக்கு. அதை வந்துட்டு ஆப்ஜெக்ட் மாதிரியே தான் இங்கேயும் வந்துட்டு டிக்ளேர் பண்றாங்க. அடுத்து ஃபுல்லா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சர்வர் காம்பனன்ட் வந்துட்டு டேட்டாவை முன்னாடியே வந்துட்டு ரெண்டர் பண்றதுக்கு முன்னாடியே ஃபெச் பண்ணி வச்சிரும். அதான் இங்க பார்க்கலாம். ப்ரௌசர் ரெக்வஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் டேஸ் காம்பனண்ட்டை ரன் பண்ணும். அடுத்து ஃபெச் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் வந்துட்டு ஹெச்டிஎம்எல் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரௌசருக்கு ஹெச்டிஎம்எல் சென்ட் பண்ணும். இதுதான் இதோட சைக்கிள் மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா கோட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம மேலே பார்த்த மாதிரி இங்க வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது ஏபிஐல வந்துட்டு யூசர் கெட் பண்ண போறோம். அதனால யூசர்ல என்னென்ன இருக்கும் ஐடி நேமு இமெயில் மூணுத்தையும் ஸ்டோர் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷன் நார்மலா ஒரு அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். இது வந்துட்டு நம்ம ஒரு ஏபிஐ கால் பண்ணோம்னா அது ப்ராமிஸாக தான் ரிட்டர்ன் பண்ணும். அதனால இந்த இடத்துல வந்துட்டு ப்ராமிஸ் டேட்டா டைப் போட்டுட்டு உள்ள நமக்கு என்ன டைப்ல இருப்போம் யூசர், ஏன்னா ஒவ்வொரு யூசருக்குமே இந்த ஐடி நேம் இமெயில் இதெல்லாம் இருக்க போகுது. அதனால அந்த டேபிளா இருக்கும்னு சொல்றோம். அடுத்து என்ன பண்றோம்னா ஃபெச் யூஸ் பண்ணி ஏபிஐ இன்பாயிண்ட் இருக்கிறத ரிசல்ட்ல ஸ்டோர் பண்றோம். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டாட் ஓகே இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நார்மலாவே தெரியும் 200னா சக்சஸ், 404னா பேஜ் நாட் எரர் போன் வரும், 500னா இன்டர்னல் எரர் வரும். அதை செக் பண்றாங்க அந்த இடத்துல டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கா இல்லையான்ட்டு. சப்போஸ் டேட்டா ஸ்டோர் ஆகாம இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ரெண்டரிங் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். சப்போஸ் இப்போ வந்துட்டு ரெண்டர் ஆகாம ஹெச்டிஎம்எல் வந்துட்டு ஷோ பண்றதுக்கு டேட்டா கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது ஒரு கிளிச் ஆயிரும். அதனால இதை முன்னாடியே செக் பண்ணி எரர் த்ரோ பண்றாங்க. அதான் வந்துட்டு இந்த இது நடக்குது. இப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல கால் பண்றாங்க கெட் யூசர்ஸ் கால் பண்ணிட்டு யூசர்ங்கிற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டாங்க எல்லா யூசரோட டேட்டாவையும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டோர் பண்றாங்க மேப் வச்சு. அவ்வளோதான் வந்துட்டு ஒரு சர்வர் சைடு காம்பனண்ட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிதான் இருக்க போகுது. இதுல என்னென்ன இருக்குன்ட்டு நான் அப்ப சொன்ன மாதிரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல. கேட்சிங் அப்ப என்னன்னு பார்க்கலாம். நான் மேல சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ சர்வர் காம்பனன்ட் வந்துட்டு ரன் ஆகும் போதே அது கேட்ச் மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சிரும் ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டாவே.
நம்ம சொல்லலைனாலும் அது கேட்ச் மெமரி ஸ்டோர் பண்ணி தான் அங்கேருந்து அக்சஸ் பண்ணும். இப்போ நம்ம வேணாம்னு சொல்லிட்டோம்னா அது கேட்ச் மெமரி ஸ்டோர் பண்ணாது. அதுதான் வந்துட்டு கேட்சிங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ ஃபெட்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆனாலே அது வந்துட்டு கேட்ச் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். அதான் சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏபிஐ கால் வந்துட்டு நடக்கும்போது ஒவ்வொரு தடவையும் இப்போ வந்துட்டு யூஸரோட நேம் வேணும், ஐடி வேணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவையும் கால் பண்ணி கேட்காம இது ஒவ்வொரு தடவையும் ஃபெட்சில் வந்துட்டு எல்லாத்தையும் கேட்ச் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். அந்த கேட்ச் மெமரியிலேருந்து ஹெச்டிஎம்எல் தேவையான டேட்டா வந்துட்டு அக்சஸ் பண்ணும். அதனால இது வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹை ஸ்கேலபிளாக இருக்கும். இதில் என்னன்னா இந்த கேட்ச் மெமரி வந்துட்டு யாராவது அக்சஸ் பண்ணாங்கன்னா இது வந்துட்டு ஹேக் பண்ணுற மாதிரி ஆயிடும். அது ஒன்று தான் இதில் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபெட்ச் நான் சொன்ன மாதிரி சர்வர் காம்பனன்ட் வந்து டிஃபால்ட்டாகவே ஃபெட்ச் பண்ணும். அது வந்துட்டு நம்ம சொல்லலாம். அதாவது இப்போ கோர்ல வந்துட்டு நம்ம ஃபெட்ச்னு போட்டுட்டு யூஆர் கொடுப்போம். அது பக்கத்துலேயே கமா போட்டுட்டு கேட்ச் ஃபோர்ஸ் கேட்ச் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஃபெட்ச் பண்ணும்போது இது கேட்ச் வந்து எடுத்துக்கிறோம். அதான் நெட்ல காமிச்சிருக்காங்க பாருங்க. இதுல இது எப்படி டிசேபிள் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம யூஆர் கொடுக்குறோம். அங்க மேல யூஆர் கொடுப்போம்ல ஒரு என் பாயிண்ட், அந்த யூஆர் கொடுத்துட்டு அது பக்கத்துலேயே கேட்ச்னு சொல்லிட்டு நோ ஸ்டோர் அப்படி கொடுத்தோம்னா அந்த கேட்ச் உண்மையை ஸ்டோர் ஆகுது. இது நார்மலா எப்பவும் போல ரன் ஆகும். அதாவது கேட்ச் ஸ்டோர் பண்ணாம இது ஒவ்வொரு தடவை அக்சஸ் பண்ணி ரன் ஆகும். இதுதான் வந்துட்டு கேட்சிங்கோட கான்செப்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது வந்துட்டு ரீவேலிடேஷன். ரீவேலிடேஷன் என்ன கான்செப்ட்னா இப்போ வந்துட்டு நம்ம சர்வர் காம்பனன்ட் வந்து ஒரு தடவை ஃபெட்ச் பண்ணிட்டு மொத்தமா அப்படியே ஸ்டோர் பண்ணி கேட்ச் பண்ணாலும் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு. இப்போ ஒரு வெப்சைட் வந்துட்டு அவங்களோட டேட்டா எண்ட் பாயிண்ட்ல வந்துட்டு ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு டேட்டா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல நான் ஒரு தடவை இது ஏபிஐ வச்சு ஃபெச் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த ஸ்டார்டிங் ஃபெச் பண்ண டைம்ல இந்த டேட்டா மட்டும்தான் வந்துட்டு கேட்ச் பண்ணி ஸ்டோர் ஆயிருக்கும். அதை நான் யூஸ் பண்ணும்போது அது ஒரு டிலேஷன் இருக்கும், அதுல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. அதுக்காக என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு 60 செகண்ட்ஸுக்கு ஒன் டைம்ஸ் வந்துட்டு நீ ரீஃப்ரெஷ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த 60 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை வந்துட்டு அந்த கேட்ச் மெமரி வந்துட்டு ரீஃப்ரெஷ் ஆகி ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கும். இதுதான் வந்துட்டு ரீவேலிடேஷன். இப்படி இருக்கிறதுனால அப்டேட்டடா இருக்கும் அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணது. இது இங்க எப்படி மென்ஷன் பண்ணாங்கன்னா இதை நம்ம மேல பார்த்த மாதிரி ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் இங்க வந்துட்டு என் பாயிண்ட் வச்சு அக்சஸ் பண்ணி ஸ்டோர் பண்றாங்க. அது கூடயே நான் சொன்ன மாதிரி பிராக்கெட் போட்டுட்டு நெக்ஸ்ட் ரீவேலிடேஷன் சொல்றாங்க. ரீவேலிடேஷன் வந்துட்டு 60 செகண்ட்ஸ்க்கு ஒன் டைம் நீ வந்துட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மற்றபடி இதெல்லாம் அதே மாதிரி தான் நார்மலா வந்துட்டு அதை ஷோ பண்றது தான். ஓகேவா? அதுதான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட். 3 கான்செப்ட் பார்த்தாச்சு. என்னென்ன ஓவரில் பார்த்தோம். டேட்டா சர்வர் காம்பனன்ட்ஸில் டேட்டா ஃபெச்சிங் எப்படி பண்ணுறோம் பார்த்தாச்சு. அது வந்துட்டு டைரெக்டா ஸ்டோர் பண்ணி அதாவது கேட்ச் மெமரியில் ஸ்டோர் பண்ணி அங்கேருந்து அக்சஸ் பண்ணாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கேட்சிங்கிறது அதுதான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறத கேட்சிங் சொல்கிறோம். அடுத்து ரீவாலிடேஷன்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்துட்டு நீ அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு, அதாவது ரீஃப்ரெஷ் பண்ணி கேட்ச் மெமரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இரு ஸ்டாட்டிக்காக இருக்காம அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு ரீவாலிடேஷன். இது மூணுத்தையும் நம்ம பார்த்து வச்சுப்போம். அவ்வளோ. தேங்க்யூ.